ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தேனால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறவாளுக்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது பொதுவாகவே வளர்பிறை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணேன்னா தேய்பிரையில். முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது இந்த மாதமே புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர அரிசி, வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கும். அது அவிதவா நவமி. விதவா அப்படின்னா கணவனை இழந்தவர்கள். அவிதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம். அது இந்த ஒரு நாள் சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் அவிதா நவமி அப்படின்னு வந்துடுது. இதனால் பார்த்தேனால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம். அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் எழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய
நெல், பச்சரிசி இது அருகில் இருக்க கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸினுடைய நேம் அதை எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு அந்த பேமெண்ட்டினுடைய ரெசீட் இல்லை யூடிஆர் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நம்ம ஒரு இது ஆன்லைன்லேயும் இது பண்ணலாம். அது தவிர ஆஃப்லைனில் என்னை பார்க்க வரணும்னாலும் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவா பாதி பேர் ஒரு 35-40 இயர்ஸ்லாம் இருக்கிறவாளுக்கு எந்த நட்சத்திர பாதம்னே சரியாக தெரியாமல் அவள் துலா ராசின்னு நினச்சிட்டு இருக்கா, விருச்சிக ராசிக்காரளாக இருப்பாள். விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சிட்டு இருப்பாள், 4ஆம் பாதமாக இருக்கும். அதனால் அந்த சந்தி பார்க்குறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கும். 2 அதாவது உடைந்த நட்சத்திரங்கள் வர இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பார்த்தாலேயானால் முதல் பாதம் வரும்பொழுதும் சரி, அதாவது ஒரு நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரும்பொழுதும் அது முந்தின நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதமாக கூட இருக்கக்கூடும். அதனால் நட்சத்திர சந்தி பார்த்து அதன் வழியாக செயல்படுறது மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு. இங்கே அனுப்புங்க, நான் எனக்கு முடிஞ்ச இதுவை உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான். இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சபலம் பெற்று மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல அவருக்கு, அதாவது புதன் அவருடைய இதிலேயே திக்பலம் பெறுறது அவருடைய ராசியிலேயே தான், லக்னத்திலேயே திக்பலம் பெறுறார். 4ஆம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய கேந்திர ஸ்தானமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கேத்துவோடும் இருக்குது. குரு பகவான் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 12ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேகம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூலியமாக இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் கான்ட்ராக்டுகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். எல்லா விதமான முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது இந்த வாரம் பெரிய விசேஷம். ஏன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தெல்லாம் கொடுப்பார். அதை தவிர 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியதுனால வீடு, மனை, வாகனம் வாங்கிறதுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். தந்தைக்கு உடல்நிலையில் சற்று தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய அபிவிருத்தியை கொடுக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். அதை தவிர இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்பாதிபதியான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் 24ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்தில் குரு சந்திரன் உச்சம் பெற்று போய் குருவோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தவிர பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரும். சந்திர பகவான் 24ஆம் தேதி காலத்திலிருந்து 26ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர மங்கள யோகம் அமையறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அதை தவிர பார்த்தாலேயானால் வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 2ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி காலை ஒரு 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகும்போது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தேலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய் ராசியிலே இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை போய் சேவிச்சுட்டு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். ஏன்னா இந்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி ஏகாதசியும் வருது, புரட்டாசி மாதம் வேறு. போய் பெருமாளுக்கு போய் ஏகாதசி அன்றைக்கி ஒரு துளசி மாலையை போட்டு சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.